பார்த்து ஜாக்கிரதையா போங்க. நீயும் பார்த்து பத்திரமா இரு. நீங்களும் தான். ஏ ராஜு, இந்த நட்ட நடு ராத்திரியில எங்க போயிட்டு இருக்க? அது மூட்டை முடிச்சு கட்டிட்டு போற. சுனிதா நீ ஒருவேளை வீட்டை விட்டு துரத்திட்டியோ? அது இல்ல, இது அவங்களோட பொருள் தான். அது நான் என் மாமியார் வீட்டுக்கு போறேன். ஓ அப்படியா விஷயம்? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு விட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை தான் விட்டு கொடுக்கணும். தப்பா எடுத்துக்காத, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனா மனைவிய சந்தோஷமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் இவன் கிட்ட கேளு. இன்னைக்கு இவனுக்கு ஹாப்பி பர்த்டே. இப்பதான் நாங்க டின்னர் பண்ணிட்டு வரோம், அதுவும் பெரிய ரெஸ்டாரண்ட்லப்பா. அட வீடுப்பா, லேட் ஆகுது. ராஜு, உன்னை போட்டு இப்ப வருத்த எடுக்கல, நீ போய் உன் வேலையை பாரு. குட் நைட். மை காட்! அட கடவுளே, கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான். இந்த
ஸ்மிதா எங்க தங்கியிருக்காங்க? அதான் இந்த ராஜுவோட ஒய்ஃப். இதோ இவதான். நீங்க தான் ஸ்மிதாவா, ராஜுவோட ஒய்ஃப்? ராஜு எங்க? அவர் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? எனக்கு தெரியாது. இதுக்கு பாருங்க ஸ்மிதா, தெரியாது தெரியாதுன்னு சொன்ன வேலைக்கு ஆகாது. ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க, தெரியுதா? சொல்லு, ராஜு எங்கன்னு? என்ன நம்புங்க சார், எனக்கு நிஜமாவே தெரியாது. என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன். பசங்க எங்க? எங்கேயும் கண்ணுல படல? இதையெல்லாம் என் பிள்ளைங்க பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல சார். பார்த்தா அவங்க மனசு பாதிக்கப்படும். அதனால நான் என் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். உண்மையதான் சொல்றியா? ஆமா. இங்க பாருங்க ஸ்மிதா, ஒரு விஷயம் சொல்லுங்க. ராஜுவுக்கு இந்த பொண்ணை தெரியுமா? இந்த பொண்ணு கூட அவனுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னு தெரியுமா? நான் சொல்றத நம்புங்க சார். இவளை கொன்னது ராஜு இல்ல சார். எப்படி நம்புறது? உன் புருஷன் ராஜு நேத்து நைட்டு யாருக்கு தெரியாம துண்டு துண்டா ஒரு பணத்தை வெட்டி சூட்கேஸ்ல போட்டு வெளியில கொண்டு போயிருக்கான். ஆனா நீ என்ன சொல்றேன்னா நம்பணுங்கிற? அவர் யாருக்கும் தெரியாம கொண்டு போனது உண்மைதான். ஏன்னா நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம் சார். யார் தெரியுமா பயப்படுவாங்க? தப்பு பண்ணவங்க, புரியுதா? நீ எந்த தப்பு பண்ணலன்னா இந்த பணம், இந்த பேக் இங்க எப்படி வந்தது? சொல்லு. நேத்து மத்தியானம் அவர் வீட்டுக்கு வந்தாரு. அப்பெல்லாம் அவரு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாரு. அட, என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? பசங்க எங்க? பசங்க வெளியே விளையாட போயிருக்காங்க. அட, நீங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். அட, இப்ப எதுக்கு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன வான்னு சொன்னேன். இங்க பாரு, நமக்கு லாட்டரி விழுந்திருக்கு, லாட்டரி. இந்த சூட்கேஸ் யாரோடது? இது சூட்கேஸ் கிடையாது, சாவி. சாவி நம்ம சந்தோஷமான எதிர்காலத்துக்கு சாவி. அட, இது முதல்ல உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்க. திருநீங்களா? நீ இவ்ளோ கேள்வி கேட்காத. இத திறக்க ஏதாவது கொண்டு வா போ. முதல்ல இது யாரோடது? முதல்ல இத திறக்க ஏதாவது கொண்டு வான்னு சொன்னேன். சொல்லுங்க, இது யாரோடது? அட, கிடைச்சது. எங்கேயோ இது எனக்கு கிடைச்சது. இப்போதைக்கு உனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். மற்றதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். லொடன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப. கூடாத. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? முதல்ல இதை சாய்ப்போம். மெல்லமா மெல்லமா, மெதுவா. அட, கீழே கையை குடுன்னு சொன்னேன். ராஜு, என்னங்க இது? போனாங்க. இது இது எங்க இருந்து வந்தது? எங்க இதுக்குள்ள இருக்கிறது யாருங்க? இது எங்க எப்படி வந்தது? எனக்கு என்ன தெரியும்? அட கடவுளே, இப்ப நம்ம என்ன பண்றதுங்க? ஒண்ணும் இல்ல. இதுதான் ஒளிமயமான எதிர்காலத்தோட சாவியா? இருக்கிற சின்ன பிரச்சனை பத்தாதே இப்ப பெரிய பிரச்சனையா கொண்டு வந்திருக்கியா? ஏ சனியனே, வாயை மூடுறி. வாயை திறந்தா நொச நொச நொசன்னு. கொஞ்சம் யோசிக்க விடு. அட கடவுளே, இவர் என்ன பண்றது? சூட்கேஸை யாருக்கும் தெரியாம ஆத்துல போடலாம்னு நினைச்சோம். நினைக்கும் போது தெரியாதனமா பேக திறந்து மாட்டி நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். இதோ பாருங்க ஸ்மிதா, உண்மையை சொல்லிடுங்க. இந்த பேக் ராஜுவோடது இல்லையா? ராஜுவோடது இல்லைன்னா வேற யாரோடது? நான் அவர்கிட்ட கேட்டேன் சார். அதுக்கு அந்த பாழா போனவன் என்ன சொன்னானா, டாக்ஸில ஒரு பொண்ணு இந்த சூட்கேஸை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலாம். அவ விட்டுட்டு போனதா சொன்னான். சார், இவ சும்மா கதை சொல்லிட்டு இருக்கா. ஆமா சார், அப்படிதான் தெரியுது. உண்மையிலே உனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதா? ராஜுக்கு தெரியும்ல? இல்ல சார். நீ உண்மை சொல்றன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்?
யாராவது பெத்த பிள்ளைங்க மேலேயே போய் சத்தியம் பண்ணுவாங்களா மேடம்? சரி சரி, திரும்ப திரும்ப குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்மிதா சொல்றது உண்மைதான். நேராவே சொல்ற, சூட்கேஸில் என்ன இருந்ததுன்னு ராஜுவுக்கு தெரிஞ்சிருந்தா அவ இந்த மாதிரி கிறுக்க மாதிரி குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு அவ கொண்டு வந்திருக்க மாட்டான். ஒரு வேலை செய், நேத்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ராஜுவோட போனை வச்சு எங்கெங்கெல்லாம் போனான்னு முதல்ல தெரிஞ்சுக்க. அப்புறம் இந்த ராஜுவோட டாக்ஸியோட நம்பர் எல்லாரும் செக் பண்ண சொல்லியிருக்கேன் சார். அதை வச்சு அவன் எங்க போனான்னு தெரிஞ்சுக்கலாம். வெரி குட் சார். இந்த பொண்ணோட வயசு கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 வயசு இருக்கலாம்னு தோணுது. தாரிகா, வேற ஏதாவது தடயம் கிடைச்சதா? இந்த ஜுவல்லரி மாதிரி இல்ல டாட்டூ மாதிரி ஏதாவது? இல்ல சார். சார், நான் சூட் கேஸை ஃபுல்லா தரோவா செக் பண்ணிட்டேன். சூட் கேஸ்ல எந்த ஒரு லேபிளும் இல்ல, யாரோட பேர் கூட அதுல இல்ல, அப்புறம் ஐடி கூட எதுவும் இல்ல. இந்த சூட்கேஸ் யாரோடது? இந்த பணம் யாரோடது? கொலகார யாரு? இந்த சூட்கேஸ் ராஜுவுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் எல்லா கேள்விக்கான பதிலும் நமக்கு தெரிய வரும். இங்க பாருங்க சார், நேத்து காலையில ராஜுவோட மொபைல் ஒரு 10:30 மணி டைம்ல பாங்கூர் நகர்ல இருந்திருக்கு, அவனோட வீட்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் 11:30ல இருந்து 12 வரைக்கும் சித்தார்த் நகர். அதுக்கப்புறம் நிதின் பார்க் 12:45 இருந்து 1 மணிக்குள்ள போயிருக்கான். அதுக்கப்புறம் திரும்ப பாங்கூருக்கு வந்துட்டான் சார், அவன் வீட்டுக்கிட்ட. இந்த சூட்கேஸை வச்சு அவன் எல்லா இடத்தையும் சுத்தினதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கான். ஆமா சார், ராஜுவோட மொபைல் ரெக்கார்ட்ஸ் சொன்ன எல்லாத்தையும் அவன் மனைவியே உறுதிப்படுத்திருக்கா. டாக்ஸில அந்த சூட்கேஸ் எங்க இருந்து வந்தது நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? போரிவலி ஸ்டேஷன், சித்தார்த் நகர், நிதின் பார்க். பூர்வி, இவ்வளவு பெரிய சூட்கேஸை கண்டிப்பா சின்ன ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வர முடியாது, பெரிய ஸ்டேஷனா தான் இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த சூட்கேஸ் எங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா போரிவெல்லி ஸ்டேஷன்ல இருந்து. இது இப்பவே பிடிக்கிறேன். தயா, ஒரு வேலை செய், போரிவெல்லி ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போற சிசிடிவி கேமராவை செக் பண்ணு. காலையில 10:10 இருந்து மத்தியானம் வரைக்கும் எல்லாத்தையும் பாரு, செக் பண்ணு. யாராவது அங்க சிவப்பு கலர் சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு ராஜு கிட்ட கொடுக்க வந்தாங்களான்னு. சார், 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ள ஃபுட்டேஜா சார்? ஆமா, கொஞ்சம் சீக்கிரம். எந்தாங்க சார். இது அதே அந்த ரெட் கலர் சூட்கேஸ் தான். அப்படின்னா இந்த பொண்ணு தான் ராஜுவோட டாக்ஸில பொண்ணு இருந்த சூட்கேஸை விட்டுட்டு போயிருக்கா. பார்த்தா ரொம்ப அப்பாவி பண்ண மாதிரி இருக்கே. இவ கொலகாரினா யாரும் நம்ப மாட்டாங்க. கொலகாரியா கொலகாரான மூஞ்சில ஒட்டிக்க மாட்டாங்க பங்காஜ். அப்பாவையான முகத்தை வச்சுக்கிட்டு பல கொடூரமானவங்க உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த பொண்ணு போரோலி ஸ்டேஷன்ல ஏறி இருக்கா. இங்கிருந்து ராஜோட டாக்ஸி ஸ்ட்ரெயிட்டா சித்தார்த் நகருக்கு போயிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் சித்தார்த் நகர்ல தான் அவனோட மொபைலை ட்ராக் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த பொண்ணு சித்தார்த் நகர்ல தங்குறவளா இருப்பாளோ? இருக்கலாம். இந்த பொண்ணை யாராச்சும் பார்த்திருக்காங்களான்னு சித்தார்த் நகர்ல போய் விசாரிப்போம். கொஞ்சம் இந்த பொண்ணோட முகத்தை நல்லா ஜூம் பண்ணு. போதும் போதும், அதை பிரிண்ட் அவுட் எடு. இதுதான் சித்தார்த் நகர். இந்த இடத்துல தான் அந்த ரெட் கலர் சூட்கேஸ் கொண்டு வந்த பொண்ணு அந்த டாக்ஸி டிரைவர் கொண்டு வந்து விட்டுருக்கான். இப்போ என்ன பண்றீங்கன்னா அக்கம் பக்கத்துல அந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு இவள தெரியுமான்னு கேளுங்க. 5 நிமிஷம் கொடுங்க சார், நான் இப்பவே கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஆமா, என்ன மன்னிச்சிருங்க. எல்லா தக்காளியும் கீழே கொட்டிடுச்சு. ஐயோ, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. தக்காளியை வீணாக்கிட்டு அக்கான்னு வேற சொல்றியா? நான் உனக்கு அக்கா மாதிரியா இருக்கேன்? ஐயோ, அந்த அர்த்தத்துல நான் சொல்ல வரல. ஐயோ மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இந்தாங்க, நான் வச்சுட்டேன். எல்லாம் என்னோட தப்பு தான். இந்த போட்டோ இதுல இருக்கிறது ரோஷினி தானே? அவளோட போட்டோ உங்ககிட்ட எப்படி? அவளோட ரிலேட்டிவ்ஸா நீங்க? உங்களுக்கு இந்த லேடியை தெரியுமா? நல்லா தெரியும்.
அது சரி, நீங்களா யாரு? நாங்க சிஐடிஸ். ஒரு கேஸ் விஷயமா இந்த பொண்ண. கேஸா? ஆமா, ஒரு கேஸ் விசாரணையா. ரோஷினி எங்க தங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்க எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஆனா என்னோட இந்த தக்காளி எல்லாம். அது காய்கறி நான் வாங்கி தரேன். வாங்க. சரி வாங்க வாங்க. உள்ள வாங்க சார். இதோ இந்த வீடுதான். ரோஷினி இங்கதான் இருப்பாங்க. வீட்ல யாரும் இல்லைன்னு தோணுது. ரோஷினியோட மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு, ஆனா வீட்ல இருக்கு. டைரியில எழுதி வச்சிருக்கேன். அப்படியா? பங்கஜ், நீ இவங்க கூட போ, நம்பர் வாங்கிட்டு வா. ஓகே சார், வாங்க. சார், பயந்து போய் அவ ஒருவேளை ஓடிட்டாலோ? அப்படியும் இருக்கலாம். லதா மேடம், நீங்களா ரோஷினியை சந்திக்க வந்தீங்களா? இல்ல, நான் பார்க்க வரல. இந்த சிஐடி காரங்க தான் ரோஷினியை பார்க்கணும்னு சொன்னாங்க. சிஐடி எதுக்கு? ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண என்கொயரி தான். அது சரி, ஆமா நீங்க யாரு? என் பேர் ரிஷி, ரோஷினியோட நேபர். அப்படியா? அப்படின்னா ரோஷினி வெளியே போறத பாத்தீங்களா? ஆமா, 1 hour முன்னாடி ஏதோ கொஞ்சம் டென்ஷனா இருந்தாங்க. டென்ஷனா இருந்தாங்களா? ஆமா, பார்த்தாலே கொஞ்சம் படபடப்பா இருந்தாங்க. ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ரோஷினி போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தாங்களா? அது தெரியல மேடம். நான் கூட அவங்க கிட்ட என்னாச்சுன்னு கேட்டேன். நான் இப்ப அவசரத்துல இருக்கேன், போயிட்டு வந்து சொல்றேன்னு சொன்னாங்க. ரோஷினி இங்க தனியா தான் இருப்பாங்களா? இல்லையே, அவங்க புருஷன் அலோக்கியோட தான் இருப்பாங்க. ஆனா அவரும் இப்ப இல்ல. இப்ப என்ன சார் பண்றது? அட, நீங்க பாட்டுக்கு திடீர்னு உள்ள போறீங்க. வாயை மூடிட்டு எங்க வேலையை செய்ய விடுங்க. ஆமா, யார் நீங்கலாம்? ஏன் அனுமதி இல்லாம என் வீட்டுக்குள்ள எப்படி நுழையலாம்? இவங்க சிஐடி ஆபீசர்ஸ். அட, சிஐடியா இருந்தா அதுக்கு என்ன இப்போ? அவங்க மட்டும் அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வரலாமா? ரோஷினி, நாங்க பார்க்கும்போது நீ வீட்ல இல்ல. நீ எப்ப திரும்பி வருவேனோ எங்களுக்கு தெரியல. அட, நீங்க சூட்கேஸ பத்தி தான் என்கிட்ட சொல்ல வந்தீங்களா? ரைட். அதுக்காக எதுக்கு ஏன் வீட்டு கதவை நீங்க உடைச்சீங்க? அப்படின்னா அந்த சூட்கேஸ் உன்னோட தான் நீ ஒத்துக்கிற? ஆமா, அந்த ரெட் கலர் சூட்கேஸ் என்னோடது தான். அது ஒரு டாக்ஸில மறந்து வச்சுட்டேன். அத டாக்ஸி யூனியன்காரங்க கூட தேடிட்டு தான் இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இத பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்காம எங்களால இந்த விஷயத்தை ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு கூட அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்களே. தொலைஞ்சு போன பேக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுக்க போனீங்களா? ஆமா. அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சூட்கேஸ்ல என் ஹஸ்பண்டோட துணிமணிங்க இருக்கும். வேற என்ன இருக்கும்? அந்த சூட்கேஸ்ல ஒரு பொணம் இருந்துச்சு. பொணமா? துண்டு துண்டா வெட்டப்பட்ட ஒரு பொண்ணு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. மேடம், நாங்க தப்பா புரிஞ்சுக்கல, நீங்க தான். அந்த சூட்கேஸ்ல துணிலாம் இல்ல, பணம் தான் இருந்தது. நேத்து நைட் தான் சூரத்துல இருந்து அவர் மும்பைக்கே வந்தாரு. அவர் தான் இந்த சூட்கேஸை வீட்டுக்கு கொண்டு போன என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரு. போய் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க பார்த்தோம். போர்வெளி ஸ்டேஷன்ல பேக் கொண்டு வந்ததும் புருஷன்ல நீதான் அதை நாங்க பார்த்தோம். ஆமா ஆமா, அவருக்கு ஒரு அவசர வேலை இருந்தனால அவர் அங்கிருந்தே போயிட்டாரே. என்கிட்ட கொடுத்த ஒரு வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சு அவர் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரே. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து சூட்கேஸை வாங்கி அதை டாக்ஸில வச்சுட்டு எப்படி மறந்தீங்க? அதை சொல்லுங்க சார். அது என்னன்னா, டாக்ஸிக்காரங்க கிட்ட மீதி சில்லறை கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. அதனால வீட்டுக்குள்ள போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வரலான்னு நான் உள்ள போயிருந்தேன் சார். கொடுத்து அனுப்பிட்டேன். அந்த குழப்பத்துல தான் நான் சூட்கேஸ் எடுக்க மறந்தே போயிட்டேன் சார். அப்படியா? சரி, அந்த சூட்கேஸ் காணாம போச்சுன்னு சொன்ன உடனே உங்க ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? சார், அவர் மீட்டிங்க்கு போனதுல இருந்தே என்னால அவரை காண்டாக்ட் பண்ணவே முடியல. அப்படின்னா நேத்துல இருந்து அவர் மிஸ்ஸிங்கா? ஆமா சார். நிக்கில் சார், அலோக் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல சார். அவன் போனும் ஆஃப்ல இருக்கு. ஓ, அலோக் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. என்ன இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு எப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போவாரு? சார், ரோஷினி சொன்னதெல்லாம் உண்மைதான். அலோக் அவன் கையால் தான் இந்த சூட்கேஸ் இவளுக்கு கொடுத்துருக்கான் ஸ்டேஷன்ல மீட்டிங் போறதுக்கு முன்னாடி.
நான் எதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? சந்தேகப்படுறதுக்கு எங்களுக்கு எந்த பர்சனல் மோட்டிவும் இல்லை. ஆனா கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்க இந்த மாதிரி தான் கேள்வி கேட்போம். ஆலோக் அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு மும்பையிலிருந்து சூரத்துக்கு வந்திருக்கான். இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அந்த பொண்ணை கொன்னது சூரத்துல வச்சு, அந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்டி பேக்ல வச்சு சூட்கேஸ்ல போட்டு மும்பைக்கு போயிருக்கான். இல்ல சார், ஆலோக் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவர் இல்ல. யாரையும் கொலை பண்ற அளவுக்கு மோசமானவர் இல்ல. அவர் ஒண்ணும் தெரியாத அப்பாவி சார். ஒன்றும் தெரியாத அப்பாவியா? அப்புறம் எதுக்கு அவனோட போன் ஆஃப்னு வருது? அவர் எதுக்காக தலைமறைவா இருக்கணும்? எதுக்கு? நடந்ததெல்லாம் பார்க்கும்போது இவர் யாரோ வேணும்னே பிரச்சனையில மாட்டி விட்டுருக்காங்கன்னு தோணுது சார். சரி, இத சொல்லு. அவர் எதுக்காக சூரத்துக்கு போனாரு? சார், அவருக்கு துணி வியாபாரம் இருக்கு. அங்க அவர் பொருளை வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் தான் சார் போவாரு. சூரத்துல அவர் எங்க தங்குவாரு? ரிவர் கிங் ஹோட்டல்ல சார். ரிவர் கிங் ஹோட்டல், சூரத். பாஸ் பாஸ், அந்த பொண்ணோட முகத்தை ரெடி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும் அந்த முகம். இதோ பாரு ரோஷினி, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியா? இவ வந்து இஷா சார், ஆலோக்கோட சின்ன வயசு ஃப்ரெண்ட். இஷா? ஆமா சார், இவ சூரத்துல தான் இருக்கா. இஷா இவ ஆலோக்கோட பால்ய சிநேகிதி. இஷா சூரத்துல இருக்கிறவ. நமக்கு இஷான்னு ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சதுல அவ சூரத்ல தனியா தான் தங்குறா. சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்ல. ஓ, அப்படின்னா கடைசி நிமிஷத்துல என்னாச்சு? எப்படி கொலை பண்ணி அந்த பெட்டியில அடைச்சிருக்காங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாத. ஆமா சார், அவளோட கால் ரெக்கார்ட்ஸ்லயும் முக்கியமா எதுவும் இல்ல. அவ போன் இங்க தான் ஆன்ல இருந்துச்சு தவிர வேற எந்த ஒரு டீடைலும் கிடைக்கல. அப்புறம் இதா சார் அவளோட போட்டோ. இஷா, மேனேஜர் சார். சார், அலோக் இங்க தங்கி இருக்கும் போது இந்த பொண்ணுங்க வந்தாளா? இல்ல சார். அப்படியா? நீங்க எங்கேயா பாத்திருக்கீங்களா? அபிஜித். சொல்லுங்க சார், இந்த வரேன். அபிஜித், அந்த பொண்ணோட கொலை இந்த பாத்ரூம்ல இங்க தான் நடந்திருக்கு. துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கா. அங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்போ அதுக்கப்புறம் பெரிய சூட்கேஸ்ல போட்டு அடைச்சு இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. சரியா சொன்னீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்க அந்த பொண்ணு இங்க வரவே இல்லைன்னு. உள்ள பாத்ரூம் ஃபுல்லா ரத்தம் செதறி கிடக்கு. இங்கதான் வச்சு கொலை பண்ணிருக்காங்க. என்ன? அப்படிலாம் இருக்காது சார். பூர்வி, காரிடார்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வாங்க. அன்னைக்கு ஆலோக் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்க்கணும். சார் வாங்க. சார் சார் சார், ஏதாவது அவுட் சைட் செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா சார்? அதாவது என்னன்னா, எனக்கு விருப்பம் இல்லை சார். இவ்வளோ நாள் ஹோட்டலில் இருந்த நல்ல பேர் இந்த சின்ன விஷயத்தினால மண்ணோட மண்ணாயிடும் சார். ப்ளீஸ் சார். இங்க பாருங்க மேனேஜர் சார், நாங்க வாங்குறவங்க இல்லை, கொடுக்குறவங்க. நாங்க கொடுத்தோம்னா அந்த ஆளால ஒரு 2-3 மாசத்துக்கு எழும்ப கூட முடியாது. சின்ன விஷயமா இது? ஒரு பொண்ணை கொண்டிருக்காங்க, இது சின்ன விஷயமா? துண்டு துண்டா வெட்டி போட்டு சூட்கேஸ்ல எடுத்துட்டு போயிருக்கா. சின்ன விஷயமாடா இது? இல்ல போடா. சாரி சார். போடா. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஹோட்டலோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படியும் இருக்கலாம். சின்ன விஷயமாமே. சார், சிசிடிவி ஃபுட்டேஜ். ஆலோக் 3 நாளைக்கு முன்னாடி செக்கிங் பண்ணும்போது எடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது. ஆனா அந்த பணத்தை அடுக்கி வச்ச சூட்கேஸ் அவன் கையில இல்லையே. அப்ப கொலை பண்ணதுக்கு அப்புறமா அதை வாங்கிட்டு வந்திருப்பான்.
அடுத்த நாள் 4 மணிக்கு அவன் ஹேண்ட்பேக்கோட வெளியே போயிருக்கான். அப்புறம் நைட்டு 9 மணிக்கு திரும்ப வந்திருக்கான் அதே ஹேண்ட்பேக்கோட. அப்புறம் இது அடுத்த நாள் ஃபுட்டேஜ். காலையில 9 மணிக்கு போயிருக்கான் அதே பேக்கோட. அப்புறம் சாயங்காலம் 7 மணிக்கு அதே பேக்கோட திரும்ப வந்திருக்கான். அப்புறம் அடுத்த நாள் காலையில அவன் 7 மணிக்கு செக் அவுட் பண்ணியிருக்கான். வீடியோ வச்சு பார்க்கும்போது இவன் ரூம்குள்ள இருந்து அந்த ரெட் கலர் சூட்கேஸும் போல அந்த இஷாவும் போல. சீஃப், எனக்கு அதுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? இது என்ன கதவு? 2 அறைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு காமன் டோர் சார். அந்த பக்கம் இருக்கிற ரூம் நம்பர் என்ன? 530 சார். போய் தோற. வாங்க சார். $530. மேனேஜர் சார், 530, 529 பக்கத்திலே ரூமு, நடுவில் ஒரு காமன் டோர். இங்க யார் தங்கி இருந்தாங்க? அது எனக்கு தெரியாது சார். ரிசப்ஷன்ல தான் கேட்கணும். சச்சின், இங்க யார் இருந்தாங்க என்னன்னு பாரியா? சார். பூர்வி, இந்த காரிடார்ல இருக்கிற ஃபுட்டேஜஸ் எல்லாம் அகைன் நம்ம செக் பண்ணணும். இந்த ரூம் நம்பர் 529 and 530 யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாரு. சார், ஃபுட்டேஜ்ல யாரும் இங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. ஏன் அவன் முகத்தை மூடி இருக்கா? சூட் கேஸ் இப்பயுமே ஃபுட்டேஜ்ல இல்ல சார். மிஸ்ஸஸ் தீபக் குமார்ங்கிற பேர்ல இங்க யாரோ ஒருத்தங்க தங்கியிருக்காங்க சார். மிஸ்ஸஸ் தீபக் குமார்? தீபக் குமார் அவங்க ஹஸ்பண்ட் பேரா கூட இருக்கலாம். அந்த பொண்ணு அவளோட உண்மையான பேரை மறைக்கணும்னு நினைச்சானா? ஆமா சார், கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. ஒருவேளை இஷாவா இருந்தா? அப்படியும் இருக்கலாம். அபிஜித். டாக்டர் சார், இங்க என் வேலை முடிஞ்சிருச்சுப்பா, நான் கிளம்புறேன். ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது தெரிய வந்ததா? டாக்டர் சார், இந்த 530 ரூம் நம்பர்ல ஆளுக்கு தங்கி இருந்தான். அவனை தேடி ஒரு பொண்ணு வந்ததா நம்ம பார்த்துருக்கோம் இப்பதான். ஆனா இந்த பொண்ணு இஷாவா யாருன்னு அதுதான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. தாரிகா இருக்காளே, இந்த போட்டோவை நம்ம தாரிகாவுக்கு அனுப்பி வச்சிருங்க. அவ ஆர்கன்ஸோட மேட்ச் பண்ணி சொல்லிட போறா. ரைட்? சரி, நல்ல ஐடியா சார். நான் கிளம்புவா. தேங்க்யூ. குட், கொடுப்பா. சார், இத தாரிகா கிட்ட அனுப்புங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆலக்கோட ரூமுக்கு ஒரு பொண்ணு போனான்ற விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இன்னும் அந்த சிவப்பு கலர் சூட்கேஸ் பத்தின விஷயம் மட்டும் இன்னும் தெரிய மாட்டேங்குதே. சார், ஒருவேளை இந்த சூட்கேஸை ஏற்கனவே ரூம்ல வச்சிட்டாங்களோ? ஒருவேளை இந்த மேனேஜர் நம்ம கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறாரோ என்னமோ? சார், சூட்கேஸ் நாங்க எதுக்கு சார் உள்ள வைக்க போறோம்? தினம் எல்லா ரூமையும் நாங்க க்ளீன் பண்றோம் சார். க்ளீன் பண்ணுவீங்களா? மேனேஜர் சார், ஹவுஸ் கீப்பிங்கோட ட்ராலி ரூமுக்கு வெளியே தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ட்ராலியா ரூமுக்குள்ள போயிருக்கு? அப்படிலாம் போகாது சார். ட்ராலி எப்பயுமே ரூமுக்கு வெளியில தான் இருக்கும். அது போயிருக்கு. அந்த ஹவுஸ் கீப்பிங் ஆள் யாருன்னு பார்த்து கூப்பிடுங்க. அந்த ட்ராலியை பத்தி செக் பண்ணணும். ரொம்ப பெரிய ட்ராலி தான் சார். சூட்கேஸ் இதுக்குள்ள தாராளமா ஃபிட் பண்ணலாம் சார். அப்படின்னா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். இது வழியா தான் அது உள்ள வந்திருக்கு. சார், அவன் தான் அந்த சங்கர்.
ஓடி விளையாடி முடிச்சாச்சுல, கொஞ்சம் பேசுவோமா? நான் எதுவும் பண்ணல சார். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் எதுவும் பண்ணல. உண்மை சிசிடிவி கேமரா சொல்லிடுச்சு. அதுல மூஞ்சி தெளிவா இருக்கு. ரூம் நம்பர் 529ல அந்த ட்ராலியை நீ உள்ள கொண்டு போயிருக்க. யார் சொல்லி இதெல்லாம் செஞ்ச? சார், அவர் எனக்கு பணம் கொடுத்தாரு சார், ட்ராலியில மறைஞ்சு உள்ள நுழையிறதுக்கு. என்ன, ட்ராலிக்குள்ள ஆள் இருந்தாங்களா? அவன்கிட்ட ஏதாவது பேக் இருந்துச்சா? ஆமா சார், அவர்கிட்ட பெரிய ரெட் கலர் சூட்கேஸ் இருந்துச்சு. என்னையா பண்ணி வச்சிருக்க? வெறும் பணத்துக்காக ஒரு குற்றவாளிக்கு துணை போயிருக்க. அந்த ஆள் ஒரு குற்றவாளின்னு எனக்கு தெரியாது சார். அவ என்கிட்ட ஆலோக்கோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா சார். சும்மா தமாஷ்காக அப்படி பண்றேன்னா 3 மணி நேரம் கழிச்சு ஹோட்டலுக்கு வெளியே அவனை கொண்டு போனேன் சார். அப்படின்னா ஆலோக்கோட சேர்த்து இந்த கொலை இன்னொருத்தனும் பண்ணியிருக்கான். பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான் அவன்? சார், அதுதான் அவன் முகத்தை நான் சரியா பார்க்கல சார். பெரிய தாடி வச்சிருந்தான், அப்புறம் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தான். இங்க தங்குற கெஸ்டோட ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்படிதான் யாராச்சும் ரூம் கூட்டிட்டு போவியாடா? தப்பு நடந்துருச்சு சார். அவனை எந்த பக்கம் வெளியே கூட்டிட்டு போய் விட்டு காட்டுறா. சரி சார். டாக்டர் தாரிகா, மெயில் பண்ணிட்டீங்களா? சரி, நான் செக் பண்றேன். சார், இங்கதான் இந்த இடத்துல தான் அவனை நான் சூட்கேஸோட கொண்டு வந்து விட்டேன் சார். அதுக்கப்புறம் அவன் அந்த கேட்டு வழியா வெளியே போயிட்டான். இங்கயா? இங்கதானா? ஆமா சார். சச்சின், நிக்கில், கொஞ்சம் அந்த பக்கம் போய் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருங்க. சார், சார் இங்க பாருங்க. இஷாவோட கை சுண்டு விரல் ஷேப் ஒரு மாதிரி இருக்கு. மேபி ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் காரணமா கூட இந்த மாதிரி ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். சார், இப்போ இங்க பாருங்க. மிஸ்ஸஸ் தீபக் குமாரோட விரல். இது ரெண்டும் ஒண்ணுதான். அப்படின்னா மிஸ்ஸஸ் தீபக் குமார் தான் இந்த இஷாவா? சார், வெளியே போன நிறைய ரோடு இருக்கு. எப்படி வேணா அவன் போயிருக்கலாம் சார். ஆமா சார், நான் சுத்தி இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு கூட பார்த்தோம். ஆனா யாருக்கு எதுவும் தெரியல. 2 நாள் முன்னாடி இந்த மாதிரி வேற யாராவது பாத்தீங்களான்னு கேட்டோம். அவன் பயங்கரமா பிளான் பண்ணிருக்கான். ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் படி இஷா ஆலோக் ரூமுக்கு போவே இல்லையே. அப்போ ஆலோக்கோட ரூம்ல எப்படி இந்த கொலை நடந்திருக்கும்? என்னாச்சு? ஏன் மும்பையில இருந்து என்ன இங்க வர சொன்ன? உன்னை கூப்பிட வேற என்ன பண்றது? சிஐடிக்காரங்க ஹோட்டலையே சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. உண்மை வெளியே வர ரொம்ப நேரம் ஆக போறதில்ல. அதுக்கு நான் என்ன பண்ண? நீ பண்ண வேலைக்கு தான் நான் பணம் கொடுத்துட்டேன்ல. எனக்கு இன்னும் 1 லட்சம் ரூபாய் வேணும். இல்லைன்னா நான் சிஐடிக்காரங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அதாவது டோர் நம்பர் 530க்கும் 29க்கும் உள்ள காமன் டோரை ஓப்பன் பண்ண நீ தான் எனக்கு காசு கொடுத்தன்னு. அதெல்லாம் இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். அதை போய் நம்பிட்டேன். அதுக்கு ஏன்பா இதெல்லாம் எடுக்கிற? உள்ள வைப்பா. ஆனா நான் இப்போ காமெடி பண்றது இல்ல.
என் பேர் ரிஷி, ரோஷினியோட நேபர். ஓ ரிஷி, நீங்களா? ஆலக்கோட பக்கத்து வீட்டுக்காரன். பக்கத்து வீட்டுக்காரன ஒரு கடமையெல்லாம் நல்லா செஞ்சிருக்கல. கொலை பண்றதுக்கு அவனுக்கு உதவியும் பண்ணியிருக்கான். அலோக்குக்கு நான் எந்த உதவியும் செய்யல. அவனை நான் அழிக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் ஒரு திட்டம் போட்டேன். திட்டம் போட்டிங்களா? என்ன திட்டம்? சார், முதல்ல நான் என்ன பண்ணேன்னா நிஷாவை ஹோட்டலுக்கு வர வச்சேன். எப்படின்னா, ஆலோக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கான், அவனுக்கு உதவி தேவைப்படுதுன்னு சொன்னேன். அவளை நான் முகத்தை மூடிட்டு வான்னு சொன்னேன். 530 நம்பர் ரூம் அவளுக்காக நான் புக் பண்ணியிருந்தேன். அதுவும் மிஸ்ஸஸ் தீபக் குமார்ன்ற பேர்ல. அலோக், 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 அலோக். நீங்க யாரு? நான் அலோக்கோட ஃப்ரெண்டு. உள்ள வாங்க ப்ளீஸ். ஆலோக் எங்க? ஆலோக் ஒரு சின்ன வெளியே போயிருக்கான். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம். நான் கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? யா ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இஷாவோட பணத்தை பாத்ரூம்ல வச்சு துண்டு துண்டா வெட்டிட்டேன். அப்புறம் அதை சூட் கேஸ்ல போட்டு எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஆமா சார், நான் ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்களுக்கு லஞ்சம் கொடுத்தேன். அதனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாம சூட்கேஸ் வெளியே போக முடிஞ்சது. அப்புறம் அந்த சூட் கேஸை ஆலோக்கோட தலைமையில கட்டிட்ட. நீ மும்பைக்கு அனுப்பிட்ட. ஆமா சார், அந்த சூட்கேஸ்ல நிறைய கண்ணாடி பொருட்கள் இருக்குன்னு சொன்னேன். அவனுக்கு எப்படி தெரியும் அந்த சூட்கேஸ்ல அவன் ஃப்ரெண்டோட பணம் இருக்குன்னு? ஆலோக் எங்க இருக்கான்? அவனை எங்க மறைச்சு வச்சிருக்க? நீங்க பாரு, இதெல்லாம் பண்றதுனால நீ தப்பிக்க முடியாது. முதல்ல இஷாவை கொண்டுட்டு அப்புறம் நானும் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா அந்த கதையை யாரும் நம்ப மாட்டாங்க. இதுல எதுக்கு என்ன கோர்த்து விட்டீங்க? நான் என்ன பாவம் பண்ண? உனக்கு நேரம் சரியில்லை. இதெல்லாம் உன் டாக்ஸில நடந்திருக்கு. உன்னை கொன்னுட்டு அதுக்கப்புறம் ஆலோக் தான் உயிரை மாச்சிக்கிட்டான்னு இனிமே எல்லாரும் நம்ப போறாங்க. உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? இருந்தாலும் அதை யாரு நிறைவேற்ற போறா? அவளை பிடிங்க.
திருடணும்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? வா திருடன் போலீஸ் விளையாடலாம். நான் தான் ஈஷாவை கொலை பண்ணேன். ஏன்னா அவ ஆளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. முதல்ல அவளை கொன்னுட்டு அதுக்கப்புறம் இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ஊரை நம்ப வைக்கலான்னு நினைச்சு பண்ண. எதுக்கு இப்படி பண்ண? ஏன் ஆலோக்கு நான் லவ் பண்ணலையா? இல்ல, நான் ஆலோக்க விரும்பவே இல்ல. நான் என் பக்கத்து வீட்டுக்காரர் ரிஷியை தான் லவ் பண்ணேன். சரி, அப்படியே ஒரே கல்ல 2 மாங்காய் ஏன் அடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி உன் புருஷனை ஒரு பக்கம் கொலை பண்ணிட்டு அப்படியே பணத்தை ஆட்டைய போடலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? நாங்க அப்படிதான் பிளான் போட்டோம். ஆனா நீங்க எல்லா சிஐடி ஆளுங்களும் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்க. அட, நாங்க எங்க உங்க பிளான நாசமாக்கணும்? ரிஷியோட சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை தொடங்குறதுக்கு நாங்க உனக்கு வாய்ப்பு தர்றோம். அது ஜெயிலோட செல்லுக்குள்ள அநியாயமா ஒரு அப்பாவி பொண்ணோட உயிரை பறிச்சிருக்கீங்க. கோர்ட்டுல உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு. அது தூக்கு தண்டனையாக இருக்கும்.